சோதரமும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய அருளாளர் இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் இந்த கால வேளையிலே ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய நாளிலே இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலமாய் பரிசுத்த சேனை ஜெப ஐக்கியத்தின் வாயிலாக அன்பு தேவ பிள்ளைகளை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்தை சோதரிக்கிறோம். பொறுப்பாளர்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அடியுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை இந்த கால வேளையிலே நாம் தியானிப்பதற்கு தேவன் கொடுத்த வார்த்தை 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவன் அவருடைய மனதை குருடாக்கினான். வார்த்தைக்காக ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்துவோம். நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து நீ பேசும் உடைய பிள்ளைகளை ஒருமுகப்படுத்தும். இந்த வார்த்தைகளை கேட்குங்கள், செவிகளை திறந்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. இந்த சுவிசேஷத்தின் ஒளி ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது பிரகாசிக்கிறதாய் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுமே சுவிசேஷமாய் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்பதை பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அதனாலதான் பிதாவாகிய தேவன் மனுஷனை உண்டாக்கின பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே சொல்லுகிறார், தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாகவே. அந்த சாயலை அவனை எப்படி சிருஷ்டித்தார் என்றால், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை ஆண்டவர் சிருஷ்டித்தார். அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் இன்றைக்கு சுவிசேஷமாய் வாழ வேண்டியவர்கள் உலக பிரகாரமான பலவிதமான கவலைகளால் அவர்கள் இழுக்கப்பட்டு தன்னை மறந்து போகிறார்கள். காரணம், மத்தேயு சுவிசேஷம் 13:22 சொல்லுகிறது, இந்த வசனத்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ வேண்டிய மனுஷன் அவன் எப்படி இருக்கிறான் என்றால், உலக ஐஸ்வர்யத்தை மயக்க நிமித்தமாக வசனத்தை விட்டு அவர்கள் வெளியே செல்கிறார்கள். அப்படி வெளியே செல்கிற மக்களுக்குத்தான் பிதாவாகிய தேவன் மீண்டும் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் வாயிலாக அவர் சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கும்படி மெய்யான ஒளி, இந்த மனுஷனை பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி கிறிஸ்துவாய் நமக்கு கொடுத்தார். ஒரு மனுஷனை பிரகாசிக்க செய்யும்படிக்கு. ஏன் அவன் பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்றால், அவனுக்குள் இருக்கிறதான அந்த ஒளி இன்னைக்கு அநேகருக்கு அந்த பிரகாசத்தை காண முடியாதபடிக்கு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒளி காரணம், இந்த கால வேளையிலே கர்த்தர் சொல்கிற வார்த்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தினுடைய பிற்பகுதி இவ்வனமாக சொல்லுகிறது, இருள் நீங்கி போகிறது. மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. இந்த மெய்யான ஒளி, இந்த ஒளி பிரகாசிக்கும்படி அநேக கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, இன்றைக்கு இந்தியாவிலே கொண்டாடப்படுகிற வருகிற நாட்களிலே அவர்கள் தங்களுடைய இருள் விலகுகிறது என்று சொல்லி ஒரு பழக்க வழக்கத்தின்படி அவர்கள் வருகிற 20ஆம் தேதியை அனுசரிக்கிறார்கள். இது இன்றைய கிறிஸ்துவ மக்களிடமும் காணப்படுகிறது. வீண் விரைய செலவுகள் ஏராளமாய். காரணம், அவருடைய இருள் நீங்குகிறது என்று சொல்லி, அவருடைய இருள். அதுதான் தீப திருநாள் என்று இன்றைக்கு இந்த இந்தியாவில் இருக்கிற அநேகர் கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்துவர்களும் அதைத்தான் பின்பற்றுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனுடைய சாயலாய் இருக்கிற இந்த மனுஷன், இந்த தேவனுடைய சாயலாய் தேவன் தன் குமாரனாய கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, இந்த சுவிசேஷத்தின் ஒளி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கிறது. அது பிரகாசிக்க கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான். இன்றைக்கு
இந்த ஒளி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த ஒளியிலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த ஒளியாகிய கர்த்தருடைய வார்த்தை வசனமாய் கிறிஸ்து என்கிற பேரிலே இந்த பூமியில ஜெனிப்பிக்கப்பட்டார். 1 பேதுரு 1 25 வசனமும் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருடைய வசனமும் என்றைக்கும் அது உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனமும் இதுவே. சுவிசேஷமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனமும் இதுதான். இன்றைக்கு இந்த வசனத்தை விட்டு நாம் வெளியிலே செல்லுகிறோம். இந்த மெய்யான ஒளியை இன்றைக்கு அறிந்து கொள்ளப்படாதபடிக்கு மனுஷனால் இன்றைக்கு பொய்யாய் இன்றைக்கு பரப்பப்படுகிற ஒளிக்கு இன்னைக்கு அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த கால வேளையிலே நாம் வாசிக்க கேட்டோமே, சங்கீத பகுதி 36:9 கூட சொல்லப்பட்டு இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்முடைய வெளிச்சத்திலே, கர்த்தருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காணும்படிக்கு கிறிஸ்து நமக்குள் அவர் வந்திருக்கிறார். அந்த கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்பதை அநேக சூழ்நிலையிலே நாம் மறந்து போகிறோம். அதனாலதான் யோவான் 14:12 அவர் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன சொல்லுகிறார்னா, யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகளும் செய்வான்னு சொல்லி. இது கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு கொடுத்த ஒரு உன்னதமான ஒரு மேன்மையான காரியம். பிதாவினுடைய சுதனாக இருக்கிறவர், பிதாவுக்கு நிகராக இருக்கக்கூடிய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தனக்கு பிதா கொடுத்த அத்தனை மகிமையும் அதை தன்னுடைய சீஷர்களும் பின்பற்றுகிற விசுவாச பெருமக்களும் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி உலக பிரகாரமான ஐக்கிய கவலை இல்லாதபடிக்கு பிதாவிடத்தை அறிந்து பிலிப்பியர் 2 அதுல சொல்லுகிற பொழுது 5-7 வசனங்களை சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களுக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்து சிந்தையே உங்களுக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் நம்ம எப்படி இருக்க முடியும் என்றால், குமாரனாய கிறிஸ்து இந்த பூமியில செய்தவர்களை காட்டிலும் நாமும் நம்மளை கொண்டு கட்ட பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்படி தாழ்த்தின பிள்ளைகளை கர்த்தர் ஏராளமான பிள்ளைகளை உயர்ந்த நிலைமையிலே உன்னதத்திலே வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு சுவிசேஷமாய் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சுவிசேஷமாய் இந்த சுவிசேஷத்தின் ஒளி மற்றவர்களுக்கு நாம் கொண்டு செல்லுகிற ஒரு உன்னத பணியைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த தானும் செய்வான், இவைகளிலும் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லி இந்த காரியத்துக்காக அழைக்கப்பட்ட அன்னை தெரசாவை நான் இந்த நாளிலே பார்க்கிறேன். சுவிசேஷ ஒளியாக வெளிநாடு இத்தாலியிலே பிறந்து வளர்ந்து கர்த்தருடைய வார்த்தை அவருக்குள் நிறைந்திருந்தபடியால் இந்த சுவிசேஷத்தின் கர்த்தருடைய இந்த சுவிசேஷத்தின் வார்த்தையின் வல்லமைகளை அந்த அன்பு தாயார் அறிந்திருந்தபடியால் உலக கவலையும் ஐஸ்வர்யமாக்கமும் அவரை அந்த வசனங்களால் நெருக்க முடியவில்லை. இன்னைக்கு நமக்கு நெருக்கிற பொழுது நம்ம முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டுள்ள போல இன்னைக்கு உலக கவலையினால் நாம் நெருக்கப்படுகிறோம். அது நெருக்காம இருந்த நிமிஷமா தான் அன்னை தெரசா இந்தியாவுக்கு வெஸ்ட் பெங்காலிலே நான் ஊழியத்து நிமித்தமாக வெஸ்ட் பெங்கால் சென்றிருக்கிற பொழுது அந்த அன்பு தாயார் தங்கியிருந்த இடத்தை பார்த்தா 6-8 அந்த அம்மா தங்கி, அவங்க பெட் போட கிடையாது, ஒரு 2 கார்ல ஒரு பெஞ்சு மேலதான் பெட்டு போட்டு செஞ்சாங்க. சேர் இல்லை, உட்கார்றதுக்கு ஸ்டூல் தான். அந்த அம்மா பொது ஒரு ரெஸ்ட் ரூம் தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க வேண்டும் சொல்லி அந்த கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் ஒளி கிறிஸ்துவை அறியாத அநேகர்களுக்கு அது கொண்டு சென்றார். கிறிஸ்துவை அறியாத அநேகர்களுக்கு கொண்டு சென்றார். இன்றைக்கும்
அந்த தாயார் கிறிஸ்துவனுடைய நடவடிக்கையின்படி, கிறிஸ்துவனுடைய நற்போதனையின்படி, கிறிஸ்து இந்த உலகத்துக்கு செய்த சமுதாய பணிகளை அந்த அன்பு தாயார் செய்தாங்க. சுவிசேஷ பணிகளை கிறிஸ்துடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அது நிமித்தமாக அந்த தாய்க்கு கொடுத்த வெகுமதியை பார்த்தோம் என்றால், இன்னைக்கு யாரோ பிரயாசப்பட்டு எவ்வளவோ ரெக்கமெண்ட் போடுறாங்க. ஆனா அந்த தாய் யார் இடத்துல கேட்கல. இந்தியா தேசத்துடைய மிகப்பெரிய விருதான பாரத் ரத்னா விருதை இந்திய தேசம் அவருக்கு கூப்பிட்டு வழங்கியது. பாரத் ரத்னா விருதத்தை பெறுவதற்கு ஒரு தகுதி எந்த மனுஷனை காப்பிக்க செய்கிற மெய்யான ஒரு கிறிஸ்து அன்னை தெரசாவுக்கு அவ்வளவு பெரிய வெகுமதி கொடுத்தது. அது மட்டுமல்ல, அந்த அன்பு தாயாருக்கு அவருடைய திருப்பணிகள், கிறிஸ்தவுடைய நன்னடத்தை பணிகளை அவர் பின்பற்றுவது நிமித்தமாக உலக சமாதானம் என்கிறதான விருதை பெற்றார். ஒட்டுமொத்த 246 நாடுகளில் இருக்கிற ரோமன் கேத்தலிக் கிறிஸ்தவத்தின் சம்பந்தப்பட்டதான அந்த ஐக்கியத்தின் சார்பாக அந்த அன்பு தாய்க்கு அவருக்கு கொடுத்தாங்க புனிதர் என்கிறதான ஒரு விருதை கொடுத்தாங்க. இதுதான் கிறிஸ்துவின் ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி. மெய்யான ஒளி. இந்த ஒளி இன்றைக்கு காணக்கூடாதபடிக்கு அநேகர் என்ன பண்ணுதுன்னா, இன்னைக்கு தன்னுடைய உழைப்பை இன்னைக்கு வீண் விதயமாக்குறதா இருக்கிறாங்க. இந்த கிறிஸ்துவோட ஒளி அநேகருக்கு செல்லக்கூடாதபடி சாட்சியின் வாழ்வு வாழ வேண்டிய நாம் இன்னைக்கு உலக மயக்க கவலையால் அந்த விழுந்து கிடக்கிறதான இன்றைக்காவது இந்த நாளிலே இந்த செய்தியை கற்றுற பொழுது அநேக கிறிஸ்தவர்கள் இந்த காணொலி மூலியமாக அவர் பார்க்கிற பொழுதும் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தை அறிந்து புரிந்து செயல்பட்டு வீண் விரைய செலவுகளை குறைத்து விட்டு நம்ம இருள் நீங்கி போகிறது என்றால் அது எதனால் நம்ம இருள் நீங்கி போகிறது? கிறிஸ்துவின் நிமித்தமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே இருள் விலகுகிறது என்பதை அறிந்து நாம் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இருள் விலகுகிறது, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற இந்த இருள் விலகி நாம் வாழ வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிறக்கிறது. சுவிசேஷம் நம்ம ஒவ்வொரு வந்துச்சுனாலே நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற இருள் விலகி போகிறது. நமக்கு மெய்யான ஒளி கிறிஸ்து நமக்குள் இருந்தால் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஒளிதான் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளை சந்தித்தது. அவர் கண்கள் திறக்கப்பட்டது. இந்த ஒளியின் நிமித்தமாகத்தான் பவுலடிகள் இன்னைக்கு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய உதவி செய்தது. இந்த பவுலடிகள் நிமித்தமாகத்தான் பெரிய பெரிய காரியங்கள் நடந்தது. இந்த இருள் விலகி நீங்கி போனது நிமித்தமாகத்தான் இந்த மெய்யான ஒளியாக இருந்ததால் முதல் பிஷப்பாக இருந்த பேதுரு சீஷர் அநேக காரியங்களிலே அற்புதத்தை செய்தார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை தானும் செய்வான், இவைகளிலும் பெரிய காரியங்கள் செய்வான். அந்த பெரிய காரியம் இயேசுக்கு முன்பாகத்தான் மரணங்கள் இருந்தது. யாவீருடைய மகள் இயேசுவுக்கு முன்பாக மரித்து போயிருந்தார். வாலிபர் இயேசுவுக்கு முன்பாக மரித்து போயிருந்தார். லாசரு மரித்து போய் 4 நாட்கள் இயேசுவுக்கு முன்பாக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு சீஷனுக்கு முன்பாக போனது. பேதுரு தபித்தாள் என்கிறதான ஒரு சீசி மரித்து போன பொழுது அவர் தேவனை நோக்கி பார்க்கும்போது பிரேதம் பின்னாடி கிடந்துச்சு. இவர் தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு வேண்டுதல் செய்தார். அந்த வேண்டுதல் செய்கிற பொழுது இழந்து போன ஜீவன், மரித்து போன ஜீவனுக்குள், தபித்தாள் என்கிற பெண்ணுக்குள் அவர் ஜெபம் செய்து திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்று சொன்ன பொழுது அவருக்குள் ஜீவன் வந்தது. இதுதான் கிறிஸ்துவனுடைய வசனம், மெய்யான ஒளியின் வசனம். இந்த ஒவ்வொருவரும் சுவிசேஷமாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதனாலதான் தன்னை போலவும் தனது சாயலாகவும் தேவன் மனுஷனை உருவாக்கினார். அவருக்குள்ள இந்த ஜீவனை வைத்தார். இன்னைக்கு நம்ம ஜீவன் இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்றால் உலக கவலைகளால் இன்னைக்கு நாம் சிக்குண்டவர்களாக இருக்கோம். உலக கவலையும் ஐஸ்வர்யம் தான் இன்னைக்கு நம்ம அநேகர் இன்னைக்கு மயக்கி கொண்டிருக்கிறது. நாம் பலனற்று போக செய்கிறதும் இந்த உலக கவலை தான். ஆனால் இன்றைக்கு காலை வேளையில் கேட்கிறோம், கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் மூலமாக திருச்சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துடைய வசனம் நமக்குள் நிலைத்திருக்கிறதா? அதை நாம் கடைபிடிக்கிறோமா? அதை கடைபிடித்தால் நாமும் பிரகாசிக்கிறவர்களாய் இருப்போம். அதை கடைபிடிக்கும்படிக்கு ஆதி திருச்சபைக்கு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை போல
இவ்வளவு நவீன தொழில்நுட்பங்கள் இல்லை. ஆனாலும் அங்கீதக்காரர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம், ஜீவ ஊற்று உம்மிடத்திலே இருக்கிறது. ஜீவ ஊற்று கிறிஸ்துவ இடத்திலே ஜீவ ஊற்று இருக்கிறது, வசனமாகி ஜீவ ஊற்று இருக்கிறது. அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காண்கிறோம். நாம் இருளிலே நடக்கிற பிள்ளைகள் அல்ல, வெளிச்சத்திலே நடக்கிறது. கர்த்தர் நம்மை வெளிச்சத்திலே வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு இந்த ஊழியத்தின் சார்பாக நம்மை அடையாளம் காட்டி இன்றைக்கு வெளிச்சத்திலே வைத்திருக்கிறார். எப்படி அன்னை தெரசாவில் 142 கோடி பாரத் ரத்னா விருது என்று சொல்கிறோம், பிரதேசத்திலே பிறந்து வந்த கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை சுமந்து வந்த அந்த அன்பு தாய்க்கு உன்னத உயர்ந்த மேன்மையான ஒரு கால சூழ்நிலையை காணும்படி நமக்கு வெளிப்படுத்தி காட்டினாரோ, அதை போல கிறிஸ்துவ சுவிசேஷ ஒளியாகிய வார்த்தையை சுமந்து செல்ல வேண்டும். அநேகருக்கு வார்த்தையை சொல்ல வேண்டும். இன்னைக்கு தீப திருநாள் என்று சொல்லி ஒரு பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற இந்திய தேசத்தில் இருக்கிற இந்த மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த 2 Corinthians 4:4 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி தேவனுடைய சாயலாய் இருக்கிற தேவனுடைய உலகத்தை உண்டாக்கின சர்வ சிருஷ்டியை போல இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தினுடைய இன்றைக்கு இந்த தேசத்துல அநேக அவிசுவாசிகளா இருக்கும்படிக்கு, அவர்கள் கிறிஸ்துவின் வழியை வாங்கி பிரகாசிக்க கூடாதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அநேகருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார். அவங்க மனக்கண்களை திறக்கும்படிக்கு இந்த கிறிஸ்துடைய ஒளி நமக்குள் செல்வது இது வசனம் தான் சொல்லி பேதுரு முதல் பிஷப்பாக இந்த பேதுரு சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாம் கொண்டு எல்லாருக்கும் சேர வேண்டும். இந்த வசனத்தை கொண்டு போய் எல்லா ஜனங்களுக்கும் சேர வேண்டும். இந்த வசனம்தான் மனிதனை உயிர்ப்பிக்க முடியும், இந்த வசனம்தான் மனிதனுக்கு வாழ்வளிக்க முடியும் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்வேயானால் அநேகருடைய வாழ்க்கையிலே நாமும் சுவிசேஷமாய் மாறலாம். கிறிஸ்துவின் சாயலாய் இருக்கிறதை தேவனே நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். ஒரு ராஜா ஸ்தானத்திலே வாழ்ந்த எப்படி தாவீது ராஜா அவருடைய கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்திலே என் வாழ்க்கை வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொன்னாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையும் இன்றைக்கு வெளிச்சமாய் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். அந்த பேதுரு சொன்னதை போல இருள் நீங்கி போயிட்டு வெளிச்சம் உதிக்கிறது, இருள் நீங்கி போயிட்டு வெளிச்சம் உதிக்கிறது என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்கவும், கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் தேவ வருகைக்குள் பிரவேசிக்கும்படி நம்மளை பயன்படுத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தும். இந்த வார்த்தைகள் நமக்குள் பதிவு செய்ய முடியாது. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காய் சோதரிக்கிறோம். தகப்பினே, இருள் நீங்கி போயிருக்கிறது, மெய்யான ஒளி பிரகாசிக்கிறது. ஒரு தேசத்தை ஆண்ட தாவீது ராஜா, உம்முடைய வெளிச்சத்திலே தான் நாங்கள் வெளிச்சம் பார்க்க முடியும் என்று சொல்லி, உம்முடைய வெளிச்சத்திலே அந்த வெளிச்சமாகிய வசனம் இன்னைக்கு அநேக இருதயத்துக்குள் ஆண்டவரை செல்லக்கூடாதபடிக்கு உலக கவலைகளால் இன்னைக்கு மறைக்கப்பட்டு அதோடைய உலகத்திலே நடக்கிறதான சிலருடைய நவமான வஞ்சகமான வார்த்தைக்கு விழுந்து போய் கிடக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் மீட்டு எடுத்து தம்மை போலவும் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்கி ராஜா உம்முடைய வருகைக்குள் பிரவேசிக்க எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி குமாரனாய கிறிஸ்துவை பூமிக்கு கொடுத்து இந்த பூமியில சாட்சியாய் வாழ்ந்த கிறிஸ்துவை ஆண்டவர் எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மையான ஒரு என்ற ஒளியை புரிந்து கொள்ள, அதை பார்த்து கொள்ள, புரிந்து கொள்ள, அந்த ஒளியிலே நடந்து வர கற்ற காலவெளியில எங்களுக்கும் நீர் உதவி செய்யுங்க. ஊழியத்திலே அப்பா உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும், மற்றவர்கள் அந்த வெளிச்சத்துக்கு கடந்து வர கர்த்தர்கள் உதவி செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்து மூலம் சமன்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.